ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1 செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப் சில்க் சாரீ தான், மைசூர் கிரேப் சில்க் சாரீ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேறு எந்த மிக்சர் கிரேப்பும் இல்லை. எப்போவுமே நம்பர் 1 செக்ஷனில் கிரேப் சில்க் சாரீ தான். அதில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ இல்லாமல் ஒரு சில விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீ, காட்டன் கிரேப் சில்க் சாரீ, ஜார்ஜட் கிரேப், இதை மாதிரி சில கிரேப் சில்க் சாரீஸ்லாம் வரும். பட் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் கிரேப் சில்க் சாரீ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க, ஃபர்ஸ்ட்டாக போயிட்டுருக்க மெட்டீரியல் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ தான். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட லோ குவாலிட்டி கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் குவாலிட்டி, ப்ரீமியம், ஃபஸ்ட் காப்பி, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரியுமே வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொன்று, நார்மலாகவே மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிறதுக்கும் ஸ்டைப்ஸோ புட்டாஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கும் மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைப்ஸ் புட்டாஸ் கொடுத்துருக்கிறதுல வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஜார்ஜெட் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வருது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிரேப் ப்ளைனாக இருக்கிற கிரேப்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மெட்டீரியல்ஸ் டச் ஃபீல் பண்ணும் போது இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எனக்கு வந்து சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ளைன் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்க, ப்ளைனாக இருக்கே அப்போ ரிச்சாக தெரியாதோ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை வந்து வியர் பண்ண, ப்ளைனாக இருக்கிற சாரீ கூட நீங்கள் வியர் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த லுக் வைஸ் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கிரேப் அப்படியே ஃபுல்லாகவே வந்து நல்லாவே அப்படியே உங்களுக்கு எந்த புட்டாஸ் இதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால மெட்டீரியல் ஹைலைட்டடாக தெரியுங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கும். நீங்கள் சிம்பிளாக வியர் பண்ணும் போது கூட ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு என்னதான் இருந்தாலும் ப்ளைனாக வியர் பண்ண பிடிக்காது, ஜரி வீவிங்கில் வேணும் அப்படின்னா மைசூர் கிரேப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜரி வீவிங்குமே இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜரி வீவிங் இருக்கிற சாரீக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதான் உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்கிறதுனால அந்த கிரேப்போட ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த மைசூர் கிரேப் வித் உங்களுக்கு கொஞ்சம் ஜார்ஜட் மிக்சரில் வந்துடும். அந்த ஜரி வீவிங் சாரீ பாடியில் வந்து வீவிங் கொடுத்துருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஜார்ஜட் மிக்சரில் வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வைஸ் கொஞ்சம் லைட் வெயிட், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த சில்கி ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதுதான் ஏன்னா உங்களுக்கு ஆனால் சில்கி ஃபீல் கம்மியாக இருந்தாலும் வீவிங் கொடுத்துருக்கிறதுனால ஹைலைட்டடாக உங்களுக்கு அந்த ஜரி வீவிங் தான் தெரியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பொழிஞ்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. ஒரு சில பேர் வந்துட்டு ப்ளைன் நிறைய எடுத்துட்டேன், செல்ஃபில் எடுத்துகிட்டேன், கான்ட்ராஸ்ட் எடுத்துகிட்டேன், பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துட்டேன், அடுத்து வந்து நான் வீவிங்கில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீவிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு அதுவுமே பிடிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் எல்லா டைமுமே நம்ம ஒரே மாதிரி வியர் பண்ண லைக் பண்ண மாட்டோம். கொஞ்சம் டிஃபர் பண்ணி வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் வந்து எப்படினாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 2 and நம்பர் 3 என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸை 1 by 1 பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொன்று, உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோ போட முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 days போல் வந்து வீடியோ வராது. உங்களுக்கு ஷார்ட்ஸோ போஸ்ட் அப்டேட் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து போகிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு லாங் வீடியோ கொடுக்க முடியாது. ஷார்ட்ஸை கொடுக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ்க்கு வந்து கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸாக இருக்கும். அதை நான் வீடியோலேயே சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் நாளைக்கு வீடியோ போட்டுருவேன். முடியாத பட்சத்தில் போடலை அப்படின்னா அப்படி தொடர்ந்து 4 days, நாளைக்கு வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா 3 days போல் உங்களுக்கு அப்டேட், 3 to 4 days வந்து கண்டிப்பாக அப்டேட் இருக்காது. ஸோ ஆனால் அப்டேட் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இப்போது வீடியோ போடுறல, இந்த வீடியோவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்கிறது, மல்டிபிள்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து என்கொயரிஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து போஸ்ட் பேஜையும் ஷார்ட்ஸில் வந்து டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வச்சு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்படின்றதுனால நீங்கள் அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துக்கலாம். போஸ்ட் அப்படின்றதுனால வந்து போஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய போடுவோம். ஏன்னா ஒரு குரூப்பில் வந்து ஒரு 5 to 6 சாரியோட பேட்டர்ன் வந்து போடுறோம்.
அப்போ 5 to 6 ஒரு சில பேட்டர்னில் வந்து 20 கலர் இருக்கும். அப்போ 20 கலர் அப்படிங்கும் போது 2 போஸ்ட்டாக போடுவேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் 1 day பிஃபோர் அப்படின்றது நீங்கள் லாஸ்ட் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த போஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக நம்மளோட உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காமிக்குது இல்லை, அந்த போஸ்ட்டரை மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணி விட்டுறாமல் நீங்கள் அப்படியே நம்மளோட சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு அப்படியே 3 கிச்சன்ற கீழே நேம் இருக்குல்ல, அதை அப்படியே கிளிக் பண்ணி போயினீங்க அப்படின்னா அதில் வந்து ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், போஸ்ட் அப்படிலாம் காமிக்கிறதில்ல. ஸோ அதில் வந்து இந்த போஸ்ட் பேஜை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் வந்து பிஃபோராக அப்படின்ற அந்த நீங்கள் என்ன பார்த்து முடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதில் பிடிச்சிருக்கிறது 10 போஸ்ட் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 10 இமேஜ் அட்டாச் பண்ண முடியும். இப் சப்போஸ் இல்லை கேட்லாகில் வந்து 7 சாரீ தான் அப்படின்னா 7 இமேஜ் போட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருப்போம், ப்ரைஸோடு தான் போட்டிருப்போம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பார்க்குறீங்களா, அதுக்கு மேலேயே வந்து ரீட் மோர் அப்படின்றது இருக்கும். ரீட் மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாரியோட மெட்டீரியல் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்போம். ஒரு சில பேர் அதை செக் பண்ணாமலே ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து தெரியாமலே இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ப்ரைஸே நீங்கள் போடலை அப்படின்றத தனியாக என்கொயரி பண்ணுறாங்க. நான் ரீட் மோரை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில கேட்லாகில் 7 கலர் மட்டும் தான் வந்திருக்கும். ஆனால் ஒரு சில கேட்லாகில் வந்து 20 கலர் வந்திருக்குங்கும் போது அதை 2 போஸ்ட்டாக போட்டிருப்போம். அந்த 20 கலர் ஃபஸ்ட்டு ஒரு 10 கலர் ஒரு போஸ்ட்டாக, அடுத்து ஒரு 10 கலர் ஒரு போஸ்ட் அப்படின்னா. அதனால தான் நான் வந்து போஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக இப்போ வந்து நீங்கள் வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா 10 minutes பிஃபோர் உள்ள போஸ்ட் அப்படியே பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நாள் ஆகிட்டு பார்த்து முடிச்சு அப்படின்னா 1 டேக்கு அப்புறம் இருக்கிற போஸ்ட் அப்படி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றது அதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 6 to 7 போஸ்ட் மினிமம் போடுவோம். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழினார் பட்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது 10 போஸ்ட் கிட்ட வந்து உங்களுக்கு வாழினார் பட்டுவே கவர் ஆகிடும். ஏன்னா வாழினார் பட்டு ஒரு டைம் ஒரு பேட்ச் அப் போடுறோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 70-80 சாரீஸ் போல் வந்து கவர் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10 போஸ்ட் போல் வாழினார் பட்டுவே கவர் பண்ணிடுவோம். அப்படின்றதுனால அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 போஸ்ட் போல் வந்துடும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 7 to 8 போஸ்ட் வந்து கவர் பண்ணிடுவோம். அதனால தான் நீங்கள் போஸ்ட் முன்னாடி வந்து கம்யூனிட்டி அப்படின்ற பேஜ் நேம் வந்து கம்யூனிட்டி அப்படின்றது இருந்தது. இப்போ அந்த கம்யூனிட்டிங்கிற நேமை மாற்றி தான் போஸ்ட் அப்படின்றத யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் டிஃப்ரென்ஸும் சொல்லிடுறேன். ஸோ வந்து இது எதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போடாததுனால நீங்கள் வீடியோஸ் இல்லை, ஸோ வந்து கலெக்ஷன் போடலையோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன், 4 days வீடியோ வேறு இல்லையே என்னாச்சோ தெரியல அப்படின்னு எந்த பயமும் வேணாம். இதுக்காக தான் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆனாலும் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ ஒரு 2 hours 3 hours ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆர்டர் எல்லாமே வந்து எடுப்போம். அதாவது அந்த 2-3 hours வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்த 4 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே என்கொயரிஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டு ஆர்டர் ஆஸ் யூஷுவல் எடுத்துருவோம். அதனால் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வீடியோ ஃபுல் லாங் வீடியோ தான் இருக்காது, ஷார்ட்ஸையும் போஸ்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2ல் நம்பர் 3ல் என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 கலெக்ஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் 1 by 1 பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரியை பொறுத்தவரையும் இந்த பேட்டர்ன் இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. இது வந்து ஸ்டார் ஜார்ஜெட் மெட்டீரியல், கொஞ்சம் ரங்கோலி ஜார்ஜெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு க்ரீம் பெய்ஜ் கலரில் எல்லோ ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த கலர். அது அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போணுச்சு. ஸோ அதுலேயும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அதில் வந்து மல்டிபிள்ஸ் கூட அவைலபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இப்போதைக்கு இந்த கலர்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நார்மலாகவே இந்த பேட்டர்ன் சாரீ நான் சொல்கிறேன்னா பெய்ஜ் வித் எல்லோ கலர். ஸோ இது ஸோ அந்த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேறு பேஜ்லலாம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். 1150, 1250 இந்த ரேஞ்சஸில் வந்து, ஏன்னா இந்த டிசைனர் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பாடியில் எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரியும் கீழே வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்த மாதிரியும் ஒரு பார்டர் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அந்த கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் வந்து இது டிசைனர் பேட்டர்ன் சாரீ அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ரேஞ்சஸ்லுமே ஒரு சில பேஜஸில் போட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் ப்ளவுஸ்மே வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ், நம்ம ஒர்க் வந்து செப்பரேட்டாக போய் கொடுக்குறோம் அப்படின்னாலே சாதாரணமாக ஒரு சிம்பிளான ஒர்க்குக்கே வந்து மினிமம் சார்ஜஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 600, 700 தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது இதுமாரி ஒர்க் ப்ளவுஸ் வர சாரீக்கெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து நிறைய ப்ரைஸ் வச்சுலாம் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் நம்மளோட மார்ஜின் எப்போவுமே லோ ப்ராஃபிட் தான். அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சாரியை வந்து ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியுது. ஸோ இப்போ பார்க்குறீங்கல்ல, இது வந்து சின்னான் ஜார்ஜெட்டில் வந்திருக்கு. ஏன்னா ஜார்ஜெட்லேயே வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, அது வந்து ரங்கோலி ஜார்ஜெட்டா, இது வந்து சின்னான் ஜார்ஜெட்டு, பனாரசி ஜார்ஜெட்டு, மைசூர் சிஃபான் பை மைசூர் ஜார்ஜெட்டு. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்குள்ளேயே நிறைய கவர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். நான் அதெல்லாம் தான் அதுலேயே வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சின்னான் ஜார்ஜெட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து இது வந்து கிரன்ச்சி அப்படின்ற மெட்டீரியல் மீன் உங்களுக்கு கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரியும் கொஞ்சம் க்ரன்ச்சி டைப்பில் இருக்கிற சிஃபான் பேட்டர்ன். க்ரன்ச்சி மீன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கொஞ்சம் லைட்டாக அந்த முறுமுறுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி வியருக்கு மாதிரி வியவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அழகாக வந்து சூப்பராக வியவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து உங்களுக்கு காலா ஜார்ஜெட் மெட்டீரியல். சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்குள்ளே நிறைய கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லி. அதில் ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது இந்த மெட்டீரியல் அப்படின்னு நம்ம காமனாக நம்ம நார்மலாக சொல்லிடுறோம் என்னென்ன சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் டெய்லி அப்டேட்ஸில் வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூனிக் பேட்டர்னாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து அதுலேயும் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் சாரீஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 செக்ஷனில் போட்டிருக்க சாரீ இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா இந்த ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் வந்து இப்போ இந்த சம்மருக்காக வந்து இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயே வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமாக சேல் ஆகுறது வந்து இந்த நம்ம 2 செக்ஷனில் பார்க்குற சாரீஸ்லாம் தான் அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டன் சாரீ வெரைட்டிஸ்லாம் இருக்க பாருங்கள், அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு இந்த சம்மரில் வந்து. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல் என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல வந்து 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துருந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து லினன் காட்டனில் வந்து இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் இப்போ பார்க்குறீங்களா, இந்த டிசைனில் 3 கலர் மட்டும்தான் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், ஒரு மாதிரி செக்குடு இந்த பேட்டர்னில் ரொம்ப அழகான ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வியோ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் வியோ பண்ணும்போது. இல்லை நீங்கள் ஒரு டெய்லி வியரில் வியோ பண்ணால் கூட நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஷாப்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி காட்டன் சாரீஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து துஷசில் சாரியுமே நம்ம எடுத்துகிட்டு வரது வந்து காட்டன் மிக்சர் தான் எடுத்துகிட்டு வரோம். இதிலே துஷசில் சாரிலே வந்து சில்கி சாஃப்டி பேட்டர்னுமே இருக்குது. அதுவுமே நம்ம வந்து போஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் இதிலலாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலே வந்து சில்கி சாஃப்டி துஷர் சில்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் மிக்சரில் வீடியோவில் எடுத்துகிட்டு வரது வந்து மோஸ்ட்லி வந்து காட்டன் மிக்சர் தான் எடுத்துகிட்டு வரோம். ஸோ சப்போஸ் வந்து சில்கி பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதிலேயே வந்து சில்கி துஷர் சில்க் அப்படின்னு தான் போடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் காட்டன் மிக்சர் அப்படின்றதுனால இந்த சம்மருக்கு நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கும் வியோ பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணணும் அப்படின்றதுக்கும் நீங்கள் தாராளமாக வியோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்க துஷர் சில்க் சாரி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டு நம்பர் 3யோட எண்டு வந்து தேர்டாக பார்க்குற மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காஜி சில்க் வந்து எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு வியோ பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு நல்ல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப யூனிக்காக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கொச்சன்னு புட்டாஸ் கொடுக்காம அழகாக சின்ன புட்டாஸாக தள்ளி கொடுத்துருந்தாலும் அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கும். சாரீ மெட்டீரியலாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காஜி சில்கை பொறுத்தவரையும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினன் காட்டன், துஷர் சில்க், காஜி சில்க் இது 3 தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.